சென்ற வார வகுப்பு தொடர்ச்சியாக D3 திரைக்காண சக்கரத்துடைய இரண்டாம் பகுதியை இந்த வாரம் பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக 22வது திரைக்காண அதிபதி எப்படி வராரு, அவர் என்ன மாதிரி பாதிப்புகளை தராரு, இடர்பாடுகளை ஜாதகருக்கு தராரு, அதை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யார் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஃபாலோஅப்பாக வரும். இதுவரை நமது வீடியோக்கள் பார்க்கல, இதான் சேனலுக்கு முதல் டைம் வரீங்க, இல்லை ஏதாவது சேனல் வீடியோக்கள் பார்க்கல, அது விடுபட்டுருக்கு, இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்லேயோ கோர்ஸ்லேயோ போய் நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல லிஸ்டஸ் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. இந்த திரைக்காண சக்கரம் வந்து நீங்கள் 22வது திரைக்காண அதிபதி பற்றி என்ன சொல்ல காத்துட்டு போகிறீங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. பாருங்கள், இது ஒரு எளிமையானது தான். ஆனால் ஜாதகருக்கு வரக்கூடிய கண்டங்கள், ஆபத்துகள் போன்றவற்றை தெளிவாக கண்டுபிடிக்க உதவும். இப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதும் போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் வகுப்பில் திரைக்காண சக்கரம் அமைச்சிருக்க அந்த ஒரு ஸ்லைடு மட்டும் இங்கே உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கு. D3 திரைக்காண சக்கரம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்க ராசிக்கு நம்ம டிரைவ் பண்ணி வந்தோம், அமைச்சிருக்கோம் அப்படின்றது உங்களுடைய பார்வைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது 22வது திரைக்காணம் கண்டுபிடிக்கிற மெத்தட் எப்படின்னு பார்க்க போகிறோம். திரைக்காண சக்கரம் அமைச்சாச்சு. இந்த அசுப திரைக்காணத்தை கண்டறிஞ்சால் என்ன ஆகும், ஆரோக்கியத்தை என்னென்ன குறைபாடுகள் இடர்பாடுகள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 22வது திரைக்காணம் கண்டுபிடிக்க முதல்ல ராசி சக்கரத்தில் 8ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த 8ஆம் அதிபதி D3ல எங்கே உட்கார்றாரு, எந்த ராசியில், அந்த ராசி அதிபதி தான் 22வது திரைக்காண அதிபதி. இந்த 22வது திரைக்காண அதிபதி D3ல எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த பாவகம் திரைக்காண அங்க விபாகத்தில் எந்த உறுப்பை குறிக்குதோ அங்கே கவனமாக இருக்கணும். ஒரு அசுப கிரகத்தோட தசை நடந்து அந்த கிரகம் வந்து இந்த 22வது திரைக்காண அதிபதியோட தொடர்பு கொண்டுனா அங்கே மரணத்துக்கு நிகரான கண்டத்தை தரும். அதே 22வது திரைக்காண அதிபதி விபத்துக்காரனாகிய செவ்வாயுடன் சேர்ந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய நிலை இருந்தால் எதிர்பாராத விபத்துக்களை கண்டிப்பாக தரும். அதே நேரத்தில் D1 லக்னாதிபதி பலகீனமாக D3ல 8ஆம் வீட்டை போய் உட்காந்துருக்கார். உட்காந்துட்டு 22வது திரைக்காண அதிபதியால் பார்க்கப்பட்டால் அவருக்கு அந்த நேரம் உயிருக்கு ஆபத்தான காலமாகும். மாந்தி திரைக்காண சக்கரத்தில் இருந்து அதனுடைய ராசி அதிபதி மரணத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு கிரகமாக இருப்பார். அவர் 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இந்த 22வது திரைக்காண அதிபதியோட தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக மரண கண்டங்கள் உறுதியாகும். இந்த 22வது திரைக்காண அதிபதி எந்த மாதிரி ராசியில் போய் அமர்ந்தா என்ன மாதிரி கண்டங்கள் எதன் மூலமாக அல்லது அதன் தன்மைகள் என்ன அப்படின்னு விளக்கக்கூடிய அடிப்படையில் திரைக்காண வகைகளை வந்து நம்ம வகைப்படுத்தியிருக்கோம் தன்மைகளின் அடிப்படையில். அதில் முதலாவதாக இருக்கிறது சர்ப்ப திரைக்காணம். இது பாம்பு அல்லது அதனோட தன்மையை குறிக்கக்கூடிய திரைக்காணம். விஷக்கடியோ நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களோ அல்லது நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனங்களோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆபத்துக்களை குறிப்பிடக்கூடியது. அதாவது 22வது திரைக்காணம் இந்த திரைக்காணத்தில் வரும்போது விஷபயம், தோல் நோய்கள் அல்லது ரகசிய எதிரிகள் அல்லது விஷக்கடி இந்த மாதிரி விஷயங்களால ஆபத்து கண்டிப்பாக நேரிடணும் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன திரைக்காணம் அப்படின்னா கடகம் 2வது 3வது திரைக்காணங்கள், விருச்சிகம் 1வது 2வது திரைக்காணங்கள், மீனம் 3வது திரைக்காணம். அடுத்ததாக ஆயுத திரைக்காணம். அதாவது ஆயுதங்கள் ஏந்திய மனித உருவங்களை குறிக்கக்கூடிய இந்த ராசிகள். இது பெரும்பாலும் கத்தி குத்து, விபத்துகள், துப்பாக்கி சூடு அல்லது அறுவை சிகிச்சை அல்லது ஏதோ ஒரு காயம் இல்லை ஏதோ ஒரு விபத்து மூலம் இரத்த இழப்பு ஏற்படக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியதா. இது 22வது திரைக்காணமாக வந்தால் அது என்னென்ன, இது மேஷத்தில் 1வது 3வது திரைக்காணங்கள், மிதுனத்தில் 2வது 3வது திரைக்காணங்கள், சிம்மத்தில் 2வது திரைக்காணம், கன்னியில் 2வது திரைக்காணம், துலாவில் 3வது திரைக்காணம், தனுசுல 1வது 3வது திரைக்காணம், மகரத்தில் 3வது திரைக்காணம். மூணாவதா பாச திரைக்காணம். அதாவது யமனுடைய கையில் இருக்கக்கூடிய பாசக்கயிறு, அந்த பாசம் அப்படின்னா அதெல்லாம் என்ன கயிறு வலை போன்ற அமைப்பை குறிக்கக்கூடியது. இதன் மூலமாக என்ன நடக்கும்னா மூச்சு திணறல் கொண்ட கண்டங்கள் இதெல்லாம். அது எப்படி நடக்கும், ஒருவேளை தூக்கு போடுறதுனாலையோ அல்லது தண்ணீரில் முழுகிறதுனாலையோ அல்லது சிறை தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்களாலேயோ இது மூச்சு அடக்கிறது அந்த மாதிரி டைமில் கூட மூச்சு திணறல் ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக வரக்கூடிய கண்டங்களை குறிக்கக்கூடிய திரைக்காண அமைப்பு. இது எந்தெந்த ராசியில் எதிர்க்கு அப்படின்னா கடகத்தில் 2வது திரைக்காணம், விருச்சிகத்தில் 2வது திரைக்காணம், மீனத்தில் 2வது திரைக்காணம். இந்த திரைக்காணம் 22வது திரைக்காணமாக வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நெருக்கடிகளில் கண்டங்கள் உண்டாகலாம். அடுத்த 4வது சதுஷ்பாத திரைக்காணம். அதாவது 4 கால் விலங்குகள் கொண்ட உருவம். இது தற்சமயத்தில் 4 கால் வண்டி வாகனம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் எது 2வது திரைக்காணமான மேஷத்தில். ரிஷபத்தில் எல்லா திரைக்காணமும் 1, 2, 3.
சிம்மத்தில் 1 3வது திரைக்காணம், தனுசுல 2வது திரைக்காணம், மகரத்தில் 1 2 திரைக்காணங்கள். இந்த திரைக்காணங்கள்ல வந்து 22வது திரைக்காண அதிபதியாக வந்ததுன்னா விலங்குகளாலோ அல்லது வண்டி வாகனங்களாலோ விபத்துகள் ஏற்பட்டு கண்டங்கள் உண்டாகும் அப்படின்ற அமைப்பை கொடுக்கக்கூடியது. 5வதா பக்ஷி திரைக்காணம், அதாவது பறவைகள் உருவத்தை குறிக்கக்கூடிய அமைப்புள்ள ராசிகள்ல இருக்கக்கூடிய திரைக்காணங்கள். இது 22வது திரைக்காணமா வந்தா பயணங்கள்ல ஒரு பயணம் ஏற்பட்டிருக்கும் போது அங்கே வந்து இடர்பாடுகளோ அலைச்சல் மூலமாக ஏற்படக்கூடியதில் ஆபத்துகளோ விபத்துகளோ எது வேணாலும் நேரலாம். அப்போ அது என்னென்ன திரைக்காணம்? மிதுனத்தில் 2வது திரைக்காணம், சிம்மத்தில் 2வது திரைக்காணம், துலாத்தில் 2வது திரைக்காணம், கும்பத்தில் முதல் திரைக்காணம். இதெல்லாம் வந்து திரைக்காண வகைப்படுத்தல கண்டங்களை எது எது எந்த மாதிரி கொடுக்கக்கூடியன்றதை வச்சு ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்க வகைகள். அப்போ இந்த கொடுக்கப்பட்டிருக்க ஜாதகத்துக்கு 22வது திரைக்காணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகர் வந்து கடக லக்னம், அவருக்கு 8வது ராசி யார் இருக்கா? கும்ப ராசி. அதன் அதிபதி யாருன்னா சனி. இவர் வந்து எங்க உட்கார்ந்துருக்காரு? ரிஷப ராசியில 42வது பாகையில உட்கார்ந்துருக்காரு, 2வது திரைக்காணத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ 2வது திரைக்காணம் அப்படின்றது என்ன சொல்றோம்? D3ல D1 ராசியில இருந்து 5வது இடத்துல வந்து D3ல அமரும். அப்போ ரிஷபத்துல இருந்து 5ஆம் இடம் என்ன? கன்னி. அப்போ D3ல கன்னியில இந்த 2வது திரைக்காணத்துல சனி வந்து 8ஆம் அதிபதி உட்கார்றார். அப்போ அந்த கன்னிக்கு அதிபதி யாரு? புதன். எனவே ஜாதகப்படி இந்த ஜாதகத்துல 22வது திரைக்காண அதிபதி யாருன்னு கேட்டா புதன். அவர் வந்து 22வது திரைக்காண அதிபதி கன்னியில 2வது திரைக்காணத்துல உட்கார்றார் அப்படின்றது இந்த விதிகள் படி நமக்கு தெரியுது. இப்போ நமக்கு 22வது திரைக்காண அதிபதி யாருன்னு தெரியும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன். இவர் வந்து எந்த நட்சத்திர சாராம்சத்தில் உட்கார்ந்துருக்கார், அந்த நட்சத்திர அதிபதி யார், அவரை பொறுத்து பலன்களும் பாதிப்புகளும் நம்ம ஜாதகருக்கு அமையும். அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தை அமைந்திருக்கிறார். அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரன் வந்து இங்கே நட்சத்திர அதிபதியாக வர்றார். அப்போது இங்கே இவருக்கு என்ன மாதிரி பலன் தரும்? மன அழுத்தங்கள், நீர் சம்பந்தமான நோய்கள் அல்லது பயணங்கள் போது எதிர்பாராத தடைகள், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பாக இந்த ஜாதகருக்கு வரும். அதே நேரத்தில் அவருக்கு கவனிக்க வேண்டிய உடல் உறுப்பு எங்கே அடிக்கடி பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னா நுரையீரல் பகுதி, மார்பு பகுதி, இரத்த ஓட்டத்தில் பிரச்சனைகள் வரும். அப்போது ஏற்கனவே 22வது திரைக்காணம் குறிக்கக்கூடிய அந்த பகுதியில் பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டால் அதையோடு சேர்த்து இதையும் கவனிக்கணும். இது ரெண்டையுமா நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் நம்ம திரைக்காண அதிபதியில் பாதிப்புகள் எப்படி வரும் அப்படின்றது. ஒன்று மூலமாக ரூட் காஸாக இருக்கும், இன்னொரு வெளிப்படுதலாக இருக்கும். இப்படி ரெண்டும் மாறி மாறி வரும். அப்போ ஒருவேளை சூரியனாக இருந்தால் அரசாங்க ரீதியான சிக்கல்கள், இல்லை தந்தையோட ஆரோக்கியத்தில் குறைபாடு, எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். அவர் கவனிக்க வேண்டிய உறுப்புகள், உடல் உறுப்புகள் கவனிச்சுன்னா இருதயம், முதுகுத்தண்டு, கண் பார்வைகள். அதே செவ்வாயாக இருந்தால் அடிக்கடி விபத்துகள், காயங்கள், அறுவை சிகிச்சைகள் அல்லது நெருப்பிலான பாதிப்பு, மின்சாரத்தினால கண்டங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். தலை, ரத்தம் மற்றும் தசை மண்டல பகுதியை கவனமாக பார்த்துக்கணும். புதன் அப்படின்றது வந்து இங்கே 22வது அதிபதி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் தான். அப்போ அவர் சொந்த சாரத்தில், அதாவது கன்னி ராசியில் இருக்கிறாரு. அப்படின்ற பொழுது நரம்பு தளர்ச்சியோ அல்லது தோல் நோய்களோ வரலாம். நரம்பு மண்டலம், குடல் மற்றும் நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக பார்த்துக்கணும். இதே குருவாக இருந்தால் கல்லீரல் பாதிப்பு, அதிகப்படியான மருத்துவ செலவுகள் அல்லது கௌரவத்துக்கு சிறு பாதிப்புகளால் அவமானப்பட நேரலாம், அந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து கல்லீரல், இடுப்பு மற்றும் காதுகள் உடல் உறுப்பு பகுதியில் கவனமாக இருக்கணும். இதுவே சுக்கிரனாக இருந்தால் சிறுநீரகம் தொடர்பான உபாதைகள், பெண்களால் அல்லது வாகனங்களால் மறைமுக சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படும். சிறுநீர்ப்பை, கருப்பை, அப்புறம் தொண்டை, இந்த பாகங்களை கவனமாக இருக்கணும். அதே சனியாக இருந்தால் நீண்ட கால நோய், குரானிக் டிசீஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீண்ட கால நோய், எலும்பு தேய்மானம் அல்லது வேலையாட்களால் நிதி இழப்பு, அதான் அந்த வேலையாள் வச்சுருக்கனால அவர் மூலமாக நம்மளுக்கு சில ஃபினான்ஷியல் லாஸஸ் வரலாம். அப்புறம் முழங்கால், பற்கள், அப்புறம் பாதங்கள், இந்த பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுவே ராகுவாக இருக்கிறதுனா விசித்திரமான நோய். என்ன மாதிரி விசித்திரமான நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி நோய்களாக இருக்கலாம். விஷபயம் அல்லது ஒரு ஸ்பெகுலேஷன்லேயோ அல்லது மாயையிலையோ நம்ம ஈடுபட்டு நிதி ஏமாற்றம் அடையலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். தோல் மற்றும் சுவாச குழாய் பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கேதுவாக இருந்தால் ஆன்மீக தேடல்னால அலைச்சல்கள் இருக்கும், ரகசிய எதிர்பார்ப்புகள் அல்லது அறுவை சிகிச்சைகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் பாதம், நரம்பு நுனிகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதான் 22வது
திரைக்கான அதிபதி யாராகவோ அல்லது அவர் சாரம் கொடுத்தவர் யாராக எந்த மாதிரி பாதிப்பு பலன்கள் எந்த உறுப்புல ஏற்படுத்துவார் அப்படின்றதுக்கான விவரங்கள். இப்போ 22வது திரைக்கான அதிபதி யாருன்னு தெரிஞ்சாச்சு. அந்த 22வது திரைக்கான அதிபதி எந்த ராசியில் இருக்காரு, அதாவது எந்த பாவகத்தில் இருக்காரு D3 அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அந்த பாவக அதிபதி யாரு, அவர் மூலமா 22வது திரைக்கான அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது அந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரத்தில் அவர் அமர்ந்திருக்கார் அந்த அதிபதி அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சதுனால இப்போ என்ன மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் உண்டாகும் அப்படின்னு பார்ப்போம். இது ரிஷபத்துடைய 2வது திரைக்காணத்தில் 8ஆம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு. அது சதுஷ்பாத திரைக்காணம், அதாவது 4 கால விலங்குகள் அல்லது வாகனங்களை குறிக்கக்கூடியது. இந்த புதன் அஷ்ட நட்சத்திரத்தில் சந்திரன் சாரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால மனம் மற்றும் உடல் இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பான பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும். எதுவும் 7ஆம் பாவத்தில் போய் D3 உட்கார்ந்துருக்கு, அங்கே செவ்வாய் சனியுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. அப்போது அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி 6ஆம் இடம் வயிற்று பகுதியை குறிக்கும். செரிமான கோளாறுகள், வாயு தொல்லைகள் அல்லது குடல் சார்ந்த உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. புதன் அப்படின்னு சொல்றதுனால நரம்புகளுக்கு அதிபதி, அவர் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை காரணமாக நரம்பு தளர்ச்சி போன்ற நிலைகள் உருவாகலாம். அடுத்து தோல் நோய்களும் வரலாம். ஏன்னா ரத்த ஓட்டத்தில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். அந்த நாள் தோல் ஒவ்வாமை அல்லது அரிப்பு போன்ற பிரச்சனைகள் வரலாம். செவ்வாயும் சனி 7ஆம் பாவத்தில் D3 இணைஞ்சிருக்கிறதுனால அந்த வயிற்றை குறிக்கக்கூடிய பகுதி, அந்த தொப்புள் அந்த பகுதிகளெல்லாம் சுற்றி வயிறு மொத்தமாக வச்சுக்கணும், இடுப்பு வயிறுன்னு வச்சுக்கலாம். அந்த பகுதியை சுற்றி அறுவை சிகிச்சை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உள்ளுறுப்புகளாக இருக்கலாம், வெளியுறுப்புகளாக இருக்கலாம். இது குறிப்பாக 8ஆம் அதிபதி சனி அங்கே இருக்கிறனால இது கண்டமாக கூட மாறலாம். 8ஆம் அதிபதி அப்படின்றதுனால ஆயிலை குறிக்கக்கூடிய இது கண்டமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரம்பத்திலேயே கவனிச்சுக்கணும். இந்த இடங்களில் பிரச்சனைகள் எதுவும் இருந்ததுன்னா ஆரம்பத்திலேயே கவனிச்சுக்கிட்டா அது வீரியமாக மாறாமல் இருக்க வாய்ப்பு. அதே மாதிரி வாதம் மற்றும் பித்த கோளாறுகள், ஏன்னா சனி வாதத்தையும் செவ்வாய் பித்தத்தையும் குறிக்கிறது. அதனால் வாதம் மற்றும் பித்த கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம், சிறுநீர் கற்கள் போன்ற உபாதைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதையே தான் 22வது திரைக்கான அதிபதி D3 எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திரைக்கான அங்க விபாக அட்டையை எடுத்துக்கிறோம், அட்டவணை எடுத்துக்கிறோம். அந்த அட்டவணையில் அது எங்கே குறிக்குதுன்னு பார்க்குறோம். 2வது திரைக்காண்டபோது தொப்புள் பகுதியை குறிக்குது. அந்த தொப்புள் பகுதியை குறிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொப்புள் அல்லது அதை சுற்றியுள்ள வயிற்றுப்பகுதியில் பாதிப்பு. அதே நேரத்தில் அஸ்த நட்சத்திரம் அங்கே தொடர்புறதுனால 6ஆம் இடம் காலப்புருஷத்துப்படியும் வயிறை தான் குறிக்குது. சந்திரன் சாரதுனால அந்த உடல் உறுப்பில் என்ன ஆகும், நீர் கோத்துக்குரல் இருக்கலாம், அல்லது ரத்த ஓட்டத்தடை சர்க்குலேஷன் இஷ்யூஸ் இருக்கலாம். இது நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் சனியும் செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால நீண்ட கால நோய், அது கிரானிக் டிசீஸாக மாறவும் இருக்கலாம், அதாவது நீண்ட கால தொந்தரவு. அதே நேரத்தில் திடீர்னு காயம் அல்லது அறுவை சிகிச்சை அங்கே ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் பொதுவாக சனி செவ்வாய் சார்ந்த பகுதிகள், அதோட இந்த 22வது திரைக்கான அதிபதி குறிக்கிற பகுதிகளில் கவனமாக இருக்கும். அதாவது பாதம், கால்கள், இடுப்பு சார்ந்த தசை பகுதியில் இருந்ததுன்னா கவனமாக இருக்கணும் அப்படின்றது ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகளாக இந்த 22வது திரைக்கான அதிபதி வெளிப்படுத்துகிற விஷயமாகும். இந்த 22வது திரைக்கான அதிபதி உடல் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எங்கெல்லாம் வெளிப்படுத்தணும் பார்த்தோம். இது வேற எங்கே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இதில் அஸ்த நட்சத்திரம் வேணா சாரம் புதன் போய் நிற்கிறது அஸ்த நட்சத்திரம், அந்த சாரம் சந்திரனுடைய இது. அப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது கை வேலைப்பாடுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போது கை மற்றும் தோள்பட்டை இதில் கைகள்லையோ மணிக்கட்டிலையோ இல்லை தோள்பட்டை பகுதியிலையோ காயங்கள் அல்லது நரம்பு பிடிப்புகள் அல்லது வலிகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் ரிஷப ராசியும் கன்னியும் தொடர்பு பெறதுனால, ஏன்னா D1 ரிஷபத்தில் இருக்க சனி D3 கன்னியில் போய் உட்காருது. அப்படி இருக்கிறதுனால ரிஷபமும் கன்னியும் தொடர்பு பெறுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2 பேரும் தொடர்பு பெறதுனால நிலம் தொடர்பான விவகாரங்கள், வாகன பயன்பாடுகள் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சின்ன விபத்துகளோ அல்லது காயங்களோ ஏற்படும், கை கலப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சந்திரன் நீர்க்காரகன், அது இல்லாமல் அவர் தான் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியும் கூட. அப்போது இந்த ஜாதகர் பொதுவாக நீர்நிலைகளில் இறங்கும் போதோ அல்லது நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் நடமாட வேண்டியிருந்தால் அந்த மாதிரி காலங்கள்லையோ மழைக்காலங்கள்லையோ எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் இந்த கண்டத்தினுடைய தன்மை, வெளிப்படும் தன்மை. அதாவது கோச்சார சந்திரன் அல்லது கோச்சார சனி எப்பெல்லாம் அஸ்த நட்சத்திரத்தை கடக்குதோ அந்த காலங்களெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதே போல் புதன் தசை புத்தி காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொஞ்சம் அதிகமாக செலுத்தணும். தேவைப்பட்டால்
ப்ரீ செக்அப் பண்ணிக்கலாம், ஹெல்த் செக்அப். அப்போது இந்த 22வது திரைக்கான அதிபதி உடலுக்கு வரக்கூடிய குறைபாடுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது கண்டங்களுடைய தன்மைகள் இதை மட்டும்தான் சொல்லுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு அடுத்து நம்ம ஏன்னா இது 3ஆம் பாவத்தை சார்ந்தது, அப்போ முயற்சிகள் என்றுக்கிறோம் இல்லையா, அந்த முயற்சிகளோட வழியாக என்ன பாதிப்புகளோ இல்லை இந்த பலன்களோ என்ன கிடைக்கும் அப்படின்றது ஒன்று. நிதி நெருக்கடி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பற்றி இது சொல்ல. ஏன்னா 11ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி அதிகமாக சிந்திப்பார், ஓவர் திங்கிங் இருக்கும். அதனாலே என்ன அந்த முயற்சி வந்து தாமதமாயிடும். அந்த தாமதமானதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகாது. இளைய சகோதரரான உறவுகள் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமாக இருக்கும், எமோஷனாக இருக்கிறதுனால சிக்கல் வந்துடும். ரொம்ப எமோஷன், ஓவர் எமோஷன் சிக்கல் வரலாம். அதனால் ஆரோக்கியத்திலையும் கவனம் காட்ட வேண்டியிருக்கும். நிதி நெருக்கடி, 8ஆம் அதிபதியான சனி பகவான் 16ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்துட்டு அவரே 22வது திரைக்கான புள்ளியில் இருக்கிறதுனால பெரிய முதலீடில் திடீர் தடைகள் வரலாம், நண்பர்கள் மூலம் ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடும். கூட்டும் சேர்ந்து எந்த ஒரு சூழலையும் பணத்தை முதலீடு செய்ய வேணாம், செஞ்சால் கண்டிப்பாக நஷ்டமாக வேண்டியிருக்கும். அது இல்லாமல் சனி செவ்வாய் சேர்க்கை அங்கே இருக்குது D3ல் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஏமாற்றத்தை தந்தே தீரும். அடுத்தது சனி வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அவரே வந்து திரைக்கான சக்கரத்துலேயும் வந்து 22வது திரைக்கான அதிபதிக்கு போய் உட்கார்றார். அப்படின்றதுனால அந்த சனி இருப்பு வந்து ஜாதகர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் பெரும் தாமதத்தை கொடுக்கும். அதே சமயம் செவ்வாய் அங்கேயே இருக்கிறார், அவர் அந்த வேலையை வேகமாக முடிக்கிறது தூண்டுவார். இது எப்படின்னா சனி ஸ்லோவாக போக பார்க்கும், செவ்வாய் வேகமாக போக்கும். அப்போ ரெண்டும் கெட்டான்ற ஒரு மனப்பாங்கு இருக்கும். வேகமாக இருக்கணும், நிதானமாக இருக்கும். ரெண்டும் இல்லாமல் ஒரு மனப்பாராட்டத்திலே எப்பயுமே ஜாதகர் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். அடுத்து சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது ஒருத்தர் யுத்தகாரகன், இன்னொருத்தர் கர்மகாரகன். இவங்க 2 பேரும் சேர்றது வந்து கடுமையான உழைப்பையும் தோல்வியை கண்டு அஞ்சாத பிடிவாத குணத்தையும் ஜாதகர் தரும். இது நெகட்டிவாக பாசிட்டிவான எந்த சூழ்நிலையை பொறுத்தது அப்படின்றத பொறுத்தா இது நெகட்டிவாக பாசிட்டிவா அப்படின்றது அமையும். இப்போது நாம் பார்த்த இந்த ஆபத்துகள், விபத்துகள், கண்டங்கள் அல்லது பாதிப்புகள் 22வது திரைக்கான அதிபதி ஏற்படுத்தும்னு சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் எப்போ வெளிப்படும் அல்லது ஜாதகர் இதை எப்போ எதிர்கொள்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தசாபுத்தி காலங்களில் தான். முதல்ல ஜாதகருடைய தசை என்ன நடக்குதோ அந்த தசையில் 22வது திரைக்கான அதிபதி சம்மந்தப்படுதா, அப்போ கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு. அதே மாதிரி இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் புதன் தசை அல்லது புதன் புத்தியில் 22வது திரைக்கான அதிபதியாக புதன் இருக்கிறதுனால கூடுதல் கவனம் கொடுக்கணும் ஆரோக்கியத்தில். ஏன்னா சில பிரச்சனைகள் சின்னதாக இருந்தாலும் சின்னதுன்னு சொல்லி அலட்சியப்படுத்த வேண்டாம். அடுத்ததாக சனி தசை அல்லது சனி புத்தி, ஏன்னா 8ஆம் அதிபதி சனி தான் இங்கே போய் கன்னி ராசி வீட்டில் அமர்ந்து 22வது திரைக்கான அதிபதியான புதனை கணிக்கிறார். அப்போது சனியினுடைய தசாபுத்தி காலங்கள்லையும் 7.5 சனி அல்லது அஷ்டம சனி காலங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். கோச்சார ரீதியாக கோச்சார சனி சந்திரன் இருக்குன்னு சொன்னோம். அதே போல் ராகு, இவங்க ஜாதகத்தில் புதன் அமர்ந்துள்ள இந்த ராசியை கடக்கும்போது, அதாவது கன்னி ராசி கடக்கும்போது அல்லது 8ஆம் வீட்டை பார்க்கும்போது, அவங்க வந்து 8ஆம் வீட்டை பார்க்கும்போது கண்டங்கள் உருவாக நேரிடலாம். அப்போது இதுதான் வந்து பொதுவாக இந்த 22வது திரைக்கான அதிபதி ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்றதுக்கான விளக்கமான ஒரு வகுப்பு. அப்போ இந்த மாதிரி நடந்துட்டால் பரிகாரம் என்ன சார், பரிகாரம் எது இருக்கா? கண்டிப்பாக பரிகாரம் உண்டு. ஏன்னா புதன் தான் வந்து 22வது திரைக்கான அதிபதினு சொல்லிட்டோம். அவர் போய் அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரம் பெற்ற அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது அல்லது பாராயணம் பண்ணுறது உடல் மன வலிமையை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும், பலமாகவும் வச்சுக்க உதவும். அதே நேரத்தில் சந்திரன் ஆதிக்கம் இருக்கிறாங்க, ஏன்னா அவர் லக்னாதிபதி. ஏழை எளியவருக்கு பால் அல்லது அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்களை மிகுதியாக்கி அசுப பலன்களை குறைச்சி கொடுக்கும். இதுதான் பரிகாரம். இப்போ இத்தோட நம்ம D3 திரைக்கான வகுப்பு வந்து நிறைவு பெறுது. தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நீட்டாக பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அங்கேயே அப்பயே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் ஒரு 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்தி பெல் பட்டனை அழுத்தி ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்கள் மிக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த இந்த வீடியோக்கள் மற்றவர்களும் பயன்பெறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பழைய வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் அந்த கோர்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வாரம் நம்ம இன்னொரு வர்க்கச்சக்கர கணிதத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.